ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TN பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர். இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். போர்டு என்பது 114017 எனில் சார்ட் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த போர்டு பாருங்கள், BOARD மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. ஆனால் கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் 3 3 6 7 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இது எப்படி எழுதியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா. இது பி, இங்கே 1 இருக்குது. ஃபஸ்ட் லெட்டர் பி, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்கள் ஓ இருக்குது. அடுத்து செகண்ட் நம்பரும் 1ன்னு போட்டிருக்கு. அது 1 கூட 4 சேர்ந்து இருக்கலாமா நம்ம தான் யோசிக்கணும். ஓகேங்களா. அடுத்து தேர்ட் லெட்டர் பாருங்கள் ஏ இருக்குது. ஏக்கு 4 0 1 பார்க்கணும். ஏன்னா பிக்கு ஏற்கனவே 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏவுக்கும் 1 கொடுக்கல, இந்த 0 கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம். அடுத்து ஆர்டி. சரி, கடைசி லெட்டர் பாருங்கள் டி. டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடிக்கு 0 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு 1ன்னு கொடுக்காம ஏவுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி A to Z வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதிட்டேன். 0லேருந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 ஒவ்வொரு லெட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 26 லெட்டர். ஆனால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இசட்டுக்கு வந்து 25 தான் வரும் மொத்தமாக. ஓகேங்களா. இப்போ BOARD, பின்றது 1 நம்பர் எழுதியாச்சு. ஓன்றது ஓக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது 14. அடுத்த 2 நம்பர் எழுதிட்டாங்க. அடுத்து ஏவுக்கு 0, ஆறுக்கு 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 6 இங்கே இருக்குது 17 இதை போட்டுட்டாங்க. டிக்கு 3 இதோ இருக்குது போட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ சார்ட்டுக்கு நம்ம எழுத போகிறோம். CHART. சிக்கு என்னென்னா 2, ஹச்சுக்கு என்ன ஹச்சுக்கு 7, ஏவுக்கு 0, ஆறுக்கு என்ன இருக்குது 6 எங்கே இருக்குது இதோ இருக்குது 6க்கு 17 1 7 எழுதியாச்சு. அடுத்து டிக்கு என்னென்னா 19 இங்கே எழுதியாச்சு. அப்போ ஆன்சர் இதான் வரும். 2 7 0 1 7 1 9, அதாவது 2 7 0 17 19 இதான் வந்து சார்ட்டுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அது ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது எப்படி ஈஸியாக எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின், 300 கிலோகிராமின் 12% என்பது 720 கிலோகிராமின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்? அவ்வளோதான். அவங்க சதவீதம் கொடுக்கல. ஆப்ஷன் 4 ஆப்ஷன்லேயும் சதவீதத்தில் ப்ளஸ் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 300 கிலோகிராமின் 12%ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? 720 கிலோகிராமின் ஏதோ ஒரு பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷனாக நீங்கள் எழுதிக்கணும். இதுவும் சமம்னு எழுதணும். இதுவும் இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா. இதுவும் சமம், நடுவில் ஈக்குவல் போடணும். அப்புறம் 300 கிலோகிராமின் 12%. அப்போ 300 கிலோகிராமில் 12% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த இங்கே கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி போடலான்னு. 300 கிலோகிராமின் 12%னா 300 × 12% எப்படி எழுதுவோம்? 12/100ன்னு எழுதணும். இப்போ 300 × 12/100 ஈக்குவல் டு 720 எத்தனை சதவீதம் நம்மளுக்கு தெரியாது, பெருக்கல் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 12 36. இந்த பக்கம் 720 எக்ஸால் பெருக்கல 720 எக்ஸு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 720 இந்த பக்கம் டிவைடில் கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 36/720. இதை அடித்தோம் அப்படின்னா 1 36 36 2 36 72. இந்த பக்கத்தில் ஒரு 0. அப்போ 1/20 கிடைக்கும். நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன்டேஜாக மாற்றினா என்ன செய்யணும்னா உங்களுக்கு டிவைடில் 100 வரணும். இப்போ 1/20 கீழே 20 இருக்குது. 20 எதால் பெருக்கணும் 100 கிடைக்கும் அப்படின்னா 5. அப்போ மேலேயும் நீங்கள் 5ஆல் பெருக்கி ஆகணும். 1 5 5 25 100. இதை தான் நம்ம எத்தனை பர்சன்டேஜ்னு எழுதுவோம்? 5/100ன்றது 5% அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 5%. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், 0.50 + 0.55 + 0.60 + எக்ஸெட்ரா + 1 என்ற எண் அமைப்பின் கூடுதல் காண்க. ஈஸியானது தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போடலாம். ஓகேங்களா. இந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. மொத்தம் இதில் எத்தனை எண்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இடையில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மொத்த எண்கள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ மொத்த எண்கள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மொத்த எண்கள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா
n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் நடுவில் ப்ளஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா, அதில் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சம்மு எழுதிட்டேன். இதை முதல்ல இருக்கிற உறுப்பு ஏ, அடுத்து கடைசியில் இருக்கிற உறுப்பு எல்லுன்னு எடுத்துக்கோம். லாஸ்ட் உறுப்பு அது. எல் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா படி எல்ஏடி தேவை. என் கண்டுபிடிக்கணும்னா எல்ஏடி தேவை. இப்போ எல் தெரியும், ஏ தெரியும். டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒவ்வொரு எண்களுக்கும் இடைப்பட்ட அளவு தான். ஓகேங்களா? முதல் எண்ணுக்கும் இரண்டாம் எண்ணுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு, இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு தான் முதல் எண் அல்லது இரண்டாம் எண் முதல் எண், அடுத்து மூன்றாம் எண் இரண்டாம் எண், ஒவ்வொரு நம்பருக்கும் இடைப்பட்ட தொடர்பு தான் வந்து டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ டி ஈக்குவல் T2 மைனஸ் T1. T2ன்றது 0.55 மைனஸ் D1ன்றது 0.50. 0.55லேருந்து 0.50 மைனஸ் பண்ணோன்னா 0.05. ஓகேங்களா? இப்போ அந்த டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாவில் போடுங்க. எல்லுக்கு 1 மைனஸ் ஏவுக்கு 0.50 டிவைட் பை டின்றது 0.05 ப்ளஸ் 1. 1லேருந்து 0.50 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா இப்படி இருக்கும். 0.50 இது 0, இங்கேருந்து 0க்கு 0, 0லேருந்து 5 போகுது, இங்கேருந்து ஒன்று வாங்கினா 10, 10ல் 5 போச்சுன்னா 5, இது 0, அப்போ 0.50 கிடைக்கும். டிவைடட் பை 0.05 ப்ளஸ் 1. இது பாயிண்டில் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா 100ஆல் பெருக்கலாம். மேலே கீழே 100ஆல் பெருக்குங்க. நம்மளுக்கு இந்த பாயிண்ட் போயிடும். 50/5ன்னு கிடைக்கும். நீங்கள் இந்த 1ஐயும் 100 மேலேயும் கீழே நீங்கள் பெருக்குனீங்கனாலும் 100/100ன்னு கிடைக்கும். நீங்கள் திருப்பி அதை அடித்தாலும் நமக்கு வேல்யூ 1 தான் வரப்போகுது. அதனால் இதை 1 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அது மேலே 100ஆலையும் கீழே 100ஆல் ரெண்டு மேலேயும் கீழே ரெண்டு சைட்லேயுமே வந்து 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பெருக்கினாலும் இந்த வேல்யூ 1 தான் இந்த இடத்துல வரும். இங்கே மட்டும் நம்மளுக்கு மாறிடும். 50/5ன்னு வரும். 50 அடித்தோம் அப்படின்னா 5 50. அப்போ 10 + 1 11. இப்போ என்னோட வேல்யூ 11 கிடச்சிருச்சு. இப்போ இதுதான் ஃபார்முலா. SN ஈக்குவல் டு அதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 × a + l. என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 11 மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது 11/2. ஏன்றது 0.50 ப்ளஸ் எல்ன்றது கடைசி உறுப்பு 1, ஏன்றது முதல் உறுப்பு. இப்போ 11/2 0.50 ப்ளஸ் 1 இது கூட இதை ஆட் பண்ணோன்னா 1.50, அதாவது 1ஐயும் 50 பைசாவும் கூட்டினா வரும் ₹1.50 கிடைக்கும். அதுதான் 1.50. இப்போ 11 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5.5 பாயிண்டில் கிடைக்கும். இது 1.50. இது வந்து இங்கே இது ரெண்டும் இது நடுவில் வந்து பெருக்கல்ல இருக்குது. இப்போ 5.5ஐயும் 1.50வையும் பெருக்கினா என்ன கிடைக்குன்னா 8. இது அங்கே பெருக்கி போட்டிருக்கோம் பாருங்கள், 8.25 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 8.25. ஓகேங்களா? ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த 3 சம்லேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். 3 சம்மாக வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வரேன். மொத்தம் அதில் வந்து 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. 6 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நான் சால்வ் பண்ணேன். 6 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் 6 கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 12 கொஸ்டின் பேப்பர். அதில் 10 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் அது கொடுத்துருக்கேன். என்னென்ன டேட்டில் நடந்தது எக்ஸாம் அதுக்கான கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.